கோவையில் பூப்பெய்திய பள்ளி மாணவியை வகுப்பறைக்கு வெளியே தனியாக அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் தொடர்பாக பள்ளி முதல்வர் உள்ளிட்டோர் சரணடையக்கூடிய நாளில் ஜாமீன் மனுக்களை பரிசீலிக்க வேண்டும் என்று கோவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே செங்குட்டைப்பாளையம் என்ற கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பூப்பெய்திய 8ஆம் வகுப்பு மாணவியை வகுப்பறைக்கு வெளியே தனியாக அமர வைத்து தேர்வு எழுத செய்திருக்கிறார்கள். இந்த பள்ளி மாணவியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் படியில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் குறித்து மாணவியினுடைய தந்தை நெகமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் பள்ளி தாளாளர் தங்கவேல் பாண்டியன், முதல்வர் ஆனந்தி மற்றும் அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தில், அதாவது கோவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்த நாளில் தங்களுடைய ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாளாளர் தங்கவேல் பாண்டியன், முதல்வர் ஆனந்தி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த அந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மூவரும் சரணடையக்கூடிய நாளில் ஜாமீன் மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.